ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாஷ் கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறது பார்க்கலாம். நல்ல சிக்கனில் நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், அதனால் ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். சிக்கன் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி தாங்க போட போகிறோம். அதனால் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில் சும்மா அப்படி லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போதும், ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி, அதே மாதிரி மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி அதை ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 4 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக தேவைன்னா இன்னும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சமாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை. இது எல்லாமே இதில் போடுறதுனால அதோட ஸ்ட்ரென்த் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்குங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அரைச்சி போடுறதுனால நம்ம அதில் எந்த பொருளுமே நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு இந்த சிக்கன் போட்டுருங்களே குக்கரில், அதில் எல்லாத்தையும் இது போட்டுக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு நம்ம குழம்பு எவ்வளோ தண்ணி வேணுமோ, எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ஜார்லேயே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஈஸியாக பண்ணிடலாங்க. இட்லிக்கு தோசைக்கெலாம் சாப்பிடும்போது இந்த கிரேவி சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணிக்கோங்க. தண்ணி கம்மியாக ஊற்றிட்டு பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட ஒட்டுறபடி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரே ஒரு விசில் வேக வச்சா போதும். டக்குன்னு ரெடி ஆகிடுங்க இந்த கிரேவி. நம்ம வதக்கி அது செய்கிறத விட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வேக வச்சுப்போம். ஏன்னா சிக்கன்ன்றதுனால சீக்கிரம் வெந்துடும், அதனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ எப்படி இருக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெந்து போச்சு பாருங்கள். ஃபுல்லாக வெந்துட்டு மேலெல்லாம் அந்த எண்ணெயாக இருக்குது பாருங்கள். நம்ம எண்ணெயே ஊற்றலை, ஆனால் அந்த சிக்கனில் இருக்கிற ஆயில் மேலே அப்படியே மிதங்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு வாட்டி ஒரே ஒரு விசில் வச்ச உடனே நல்லா வெந்துடும். இன்னும் நீங்கள் 2-3 விசில்லாம் விட்டிங்கன்னா அந்த சிக்கன்லாம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரொம்ப வெந்து போயிடும், பஞ்சு பஞ்சு ஆகிடும். அதனால் ஒரு விசில் வச்சுக்கோங்க போதும். இப்போ இதுக்கு இந்த குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், மிளகுலேருந்து எல்லாமே அதில் ஜாரில் போட்டாச்சு கிரேவியில். அதனால் இதில் வெறும் கடுகு போட்டால் போதும். கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு கடுகு வெடிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கிரேவி டக்குன்னு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்டுடலாங்க. நீங்கள் ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ தாளித்ததை இதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் ஆன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க. சிக்கன் கிரேவி உங்களுக்கு தண்ணியாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க தண்ணி. இது இட்லியோட ஊற்றி மேலே ஊற்றி நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா ஊறிடும் இட்லியும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் லஞ்சுக்கு சாப்பாடு சாப்பிட்ணும், சாதத்தோடு சேர்ந்து சாப்பிட்ணுன்னாலும் தண்ணியாக இந்த மாதிரியே சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட தண்ணி ஊற்றிட்டு கூட சாப்பிட்டிங்கனாலும் சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதித்த பிறகு நீங்கள் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுங்க.
கண்டிப்பாக நீங்கள் இந்த கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வதக்கி அந்த மாதிரியெல்லாம் செய்கிற ஒரு மெத்தட் எவ்வளோ இருக்குது சிக்கனில். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். காரசாரமாக சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதித்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க ரெடி. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.